வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 12வது வசனம். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இந்த ஏலி என்பவர் யார்? ஆண்டவருடைய ஆசாரியர், பிரதான ஆசாரியராக இருந்தவர் இந்த ஏலி. ஏலி ஆரோனுடைய சந்ததியிலே வந்தவர். ஆரோனின் குமாரனாகிய 4வது குமாரனாகிய இத்தாமார் என்று சொல்லப்படுபவருடைய சந்ததியிலே வந்தவர் இந்த ஏலி. ஏலியின் குமாரரும் கூட அடுத்து ஆசாரியர்களாக வர வேண்டியவர்கள், தன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை காத்து கொண்டு தேவனை அறிந்தவர்களாக வாழ வேண்டிய அவர்கள் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி இந்த வசனம் கூறுகிறது. பேலியாள் என்பது எவ்வாறாக அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், நியாயப்பிரமாணமற்ற அல்லது சட்டதிட்டங்கள் அற்ற வாழ்க்கையை வாழ்கிற ஒருவரை பேலியாளின் மகன் என்று கூறுவது இயல்பாக அந்த நாட்களிலே காணப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 15வது வசனத்திலே இந்த பேலியாள் என்ற வார்த்தையை சத்துருவானவனுக்கு அல்லது சாத்தானுக்கு ஏற்ற ஒரு வார்த்தையாக, தொடர்புடைய வார்த்தையாக அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்தி இருக்கிறார். மாத்திரமல்ல, அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. கர்த்தரை அறியாத ஒருவர் எவ்வாறு ஆசாரியனாக வர முடியும்? ஆனால் இந்த ஏலியினுடைய வம்சத்திலே வந்தபடியால் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இருப்பினும் அவர்கள் கர்த்தரை அறியாதவர்களாக இருந்திருக்கிறார்கள். கர்த்தரை அறியாமல் இருப்பது என்பது மிகவும் கரிசனைக்குரிய ஒரு சத்தியமாக காணப்படுகிறது. கர்த்தரை பற்றி அறிவதற்கும் கர்த்தரை அறிவதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. கர்த்தரை பற்றி அறிந்து கொள்ள அவரை குறித்ததான சில விவரங்கள் நமக்கு தெரிந்திருந்தால், அவருடைய தன்மைகள், அவருடைய குணாதிசயங்களை நாம் மனதளவிலே அல்லது மூளை அறிவிலே அறிந்திருந்தால் போதும். கர்த்தரை பற்றி அறிந்ததற்கு அது போதுமானதாக இருக்கும். ஆனால் கர்த்தரை அறிதல் என்பது தேவனுடைய உள்ளான தன்மைகளை உணர்ந்து அதோடு நம்மை இணைத்து கொண்டு தொடர்பு படுத்தி அவரோடு இசைந்து அவருடைய குணாதிசயங்களை நமக்குள்ளே ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்தவர்களாய் அவருடைய பாதையிலே நடப்பதை குறிப்பதுதான் கர்த்தரை அறிதல் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொற்படி நடந்தால், அவருடைய கிரியைகளின்படி அவருடைய தன்மையை ஏற்றுக்கொண்டு நடந்தால் அது கர்த்தரை அறிதலுக்கு சமம். இந்த வார்த்தையின் அடிப்படையிலே தான் ஏலியின் குமாரர் கர்த்தரை அறியவில்லை என்று நாம் சொல்லுகிறோம். இந்த வேத வசனத்தின் மூலமாய் நாம் தேவனது குணாதிசயங்களை, தேவனை பற்றிய காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த வேதமானது நாம் கர்த்தரை பற்றி தெரிந்து கொள்வதற்காக சில செய்திகளை, சில குறிப்புகளை கொடுப்பதற்காக கொடுக்கப்படவில்லை. ஒரு தேவபக்தன் சொல்லுகிறார், இட் இஸ் நாட் given ஃபார் அவர் இன்ஃபர்மேஷன் பட் ஃபார் அவர் illumination. நாம் இந்த செய்தியை அறிந்து கொள்வதற்காக அல்ல, நம்மிலே தானே ஒரு வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள, கர்த்தரை குறித்ததான வெளிப்பாட்டை அறிந்து கொள்வதற்காக அருளப்பட்டிருக்கிறது. இன்னொரு முறையிலே சொல்ல வேண்டுமென்றால், வேதம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்துவதற்காக அருளப்படவில்லை, அது நம்மை முழுவதுமாக மறுரூபப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாட் ஃபார் ரிஃபார்மேஷன் பட் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனது சித்தத்தை அறிந்து அவருடைய மனதின்படி வாழ்கிற நாம் மறுரூபமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு நாம் வர வேண்டுமென்றால் தேவனை அறிகிற அறிவு, தேவனோடு ஒரு தொடர்பு, தேவன் யார் என்பதையும் நாம் யார் என்பதையும் புரிந்து கொண்டவர்களாய் அவரோடு கூட ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். தேவன் யார்? பாவத்தை பாராத சுத்த கண்ணர். நாம் யார்? பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து கிடக்கிறவர்கள். என்னுடைய தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். நான் அக்கிரம சிந்தை கொண்டவனாக இருக்கிறேன், அசுத்தத்திலே பிறந்தவன் என்ற உணர்வோடு தேவன் பரிசுத்தர், மும்முறை பரிசுத்தர், பாவத்தை பாராதவர், பாவத்தை அங்கீகரிக்காதவர், பாவம் அவரிடத்திலே காணப்படவில்லை, பாவத்தின் சாயலோ பாவத்தின் நிழலோ கூட அவர் மேல் படவில்லை. ஆக நாம் பாவிகள் என்ற உணர்வோடு தேவன் என்னுடைய இரட்சகர் என்று மனம் திரும்பி அவர் அண்டையிலே வந்து இயேசுவானவரை, கர்த்தரை நம்முடைய தேவனாக ஏற்றுக்கொண்டு
நாம் அவருடைய பிள்ளை என்ற நிலையிலே மனம் திரும்பி அவருக்கு நம்மை அர்ப்பணித்து அவர் நம்மிலே வாழும்படிக்காய் விட்டு கொடுக்கும்போது நாம் கர்த்தரை அறிந்தவர்களாக இருக்கிறோம். ஏலியின் புத்திரர் இந்த விதத்திலே கர்த்தரை அறியவில்லை. எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம்! எனக்கு அருமையான ஃபீபா நேயர்களே, நீங்களும் நானும் ஆவிக்குரிய ஆசாரியர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை அறிந்திருக்கிறோமா? இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.